அன்னைக்கு என்னதான் பிரச்சனை சிவா? அவங்க மனசுக்குள்ளயும் செழியன் நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க இப்படி மறைக்கிறாங்க? இப்ப கூட அவரை நினைச்சுதான் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் போய் பேசினதோ கோவமா பேசிட்டு சமாளிச்சுட்டு போறாங்க. அண்ணன் கிட்ட இவங்களுக்கு அப்படி என்ன கோபம்? அப்படி இருக்கிறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா ஏன் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? கபில நம்ம செழியன் அண்ணனை பத்தி பேசினதும் நானும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா அண்ணி ஏதாவது ஒண்ணு பேசி சைலண்ட் ஆக்கிருப்பாங்க. அதோட அவங்களால அப்படி எதுவுமே செய்ய முடியல. இப்போ அண்ணன் மேல இருக்கிறது கோவம் இல்ல, வெறும் ஈகோ மட்டும்தான். ஊட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணி குழப்பத்திலேயே இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த வீட்டு ஆளுங்க தான். அது அவங்க சொந்த வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி குடும்பத்துக்காக யோசிக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க அண்ணிய பத்தி யோசிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி யோசிச்சிருந்தா அண்ணியோட வாழ்க்கையே இப்படி ஆக விட்டுருக்க மாட்டாங்க. எல்லாரையும் அப்படி தப்பா சொல்லிடவும் முடியல. மாமா உண்மையாவே அண்ணி நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவரால மட்டும் என்ன செய்ய முடியும்? ஆனா அவரும் பாவம் எவ்வளவுதான் தனியா போராடி பாப்பாரு. கோர்ட்ல எப்ப வேணாலும் ஹியரிங் வரலாம். அதுக்குள்ள நாம எப்படியாவது அன்னைக்கு புரிய வைக்கணும் சிவா. என்ன இவருக்கு என்ன ஆச்சு?